வெல்கம் டு மெரினா பீச். அப்பா அண்ணன் மாதிரி தரலாமா நங்கு நங்கு நடந்து வா. பீச்சுன்னு வந்தாச்சு, இன்னும் வெள்ளறவே இல்லை. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க வந்திருக்கோம். யாருக்கிட்டன்னு யோசிக்கிறீங்களா? என்கிட்ட உங்ககிட்டயா? தரித்திரத்தை ஒழிக்கிறதுக்கு தரித்திரத்துக்கிட்டே போவாங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்த டைம்னால உள்ளார ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்தே எம்ஜிஆர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு, அடுத்தது கலைஞர் பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்டையும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு, மெயினான அம்மாவை விட்டுட்டு சாரி அம்மாக்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு, மற்ற உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு களத்தில் இறங்க போகிறோம். என்ன பண்ண போகிற? சும்மா போய் உக்காந்து சுண்டல் சாப்பிட்டு வர வேண்டியதுதான். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். வெல்கம் டு மெரினா பீச். வெல்கம் டு மெரினா பீச். அழகா இருக்கு இது பார்க்கும்போது. ஃபுல்லாக சங்கில் எங்கள் அம்மா கிட்ட இந்த கடையை காட்டணும். எங்கள் ஆன்டி கிட்ட மட்டும் இந்த கடையை காட்டுனீங்கன்னா அந்த அள்ளிட்டு இங்கே பாருமா இவ்வளோ இருக்கு, ஆனால் உனக்காக ஒன்று கூட வாங்க மாட்டேன். ஃபுல்லாக நான் மட்டும்தான் தெரியும் இந்த கண்ணாடியில். அழகா இருக்குடா. இது என்ன அண்ணா, இது ரியலா? ஐயோ எடுக்கவே பயமா இருக்கு. இரு நானே பார்க்குறேன். அப்பா எதுவும் இதாகாதுங்களா? டீகம்போஸ் ஆகாதா? ஓ கருவாடு ஸ்மெல் வருது இதுல. என் மேல வர ஸ்மெல்லை விட உன் மேல வர ஸ்மெல்லு தாண்டா பயங்கரமா இருக்கு. போடான் விட்டை. வா சரி போ. நீ வரும்போது வேணா பேங்கிள் உனக்கு ஒன்று அம்மாக்கு ஒன்று வேணா வாங்கி. இன்னும் எவ்வளோ தூரம்டா நடக்கணும்? முடியலடா. பாரு பீச் தெரியுதா? இல்லடா. அப்ப நட அண்ணன் மாதிரி தரலாமா நங்கு நங்கு நடந்து வா. வாடை வருது மீன் வாடை வருது. அப்பெல்லாம் வந்துருச்சு. எனக்கு கூட இருக்கும் போதெல்லாம் கருவாடு வாடை வருது. அது நான் அட்டா 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 நம்மள வரவே இருக்க என்னென்ன இருக்கு பாருங்க. விதவிதமா ரகரகமா கலர் கலரா மீன். ஒரு பக்கம் பஜ்ஜி, ஒரு பக்கம் ஃபிஷ். வாங்கலாமா பஜ்ஜி? போடி இங்க வந்துட்டு பஜ்ஜி வாங்குறியா? ஃபிஷ் வாங்கணும். கீழே பாரு எப்படி இருக்குன்னு. இல்லை எல்லாத்தோட காலேஜுமே சச்சக் 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 பஜ்ஜக் பஜ்ஜக். இது வந்து நார்மல் ஆகணும்னா புஜக் புஜக். அங்க இருக்க தண்ணி எல்லாமே இங்க வரணும். வாய்ப்பு இருக்காது. வந்துட்டு போயிடணும். அப்பதான் இந்த இதெல்லாம் இப்படி ஃபிளாட்டா இருக்கும். எந்த பிளாட்டா இருக்கும். வீடு கட்டு ஃபிளாட்டா இருக்கும். காலேஜ் பின்னாடி பைத்தியக்காரி உனக்கு பின்னாடி ஃபுல்லா லைட் எரியுதுன்னு சொல்லுவாங்க. ரெடியா? குதிச்சிடலாமா? குதிச்சிடுறியா? ஃபர்ஸ்ட் நீ குதி, அப்புறம் நான் குதிக்கிறேன். பழைய கிளவி. வாவ் நைஸ், சூப்பரா இருக்குங்க. பீச்சுன்னு வந்தாச்சு. உட்காரலாம் கொஞ்ச நேரம் கீழே. உட்காரு, கடலுக்குள்ள கூட போய் உட்காரு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வெயிட் பண்றேன் நீ வர வரைக்கும். ஆக்சுவலா அது ஃபுல்லா ஷிப்புடா. ஆமாடி. செம்மையா இருக்கு. பாரு அந்த கோல்டன் கலர். ஆக்சுவலா வீடியோல தெரியல. அந்த தெரியலையா? ஆனா சீரியல் இந்த இடத்துல மட்டும் எனக்கு நான் 3 இருக்கும்னு நினைச்சேன். அதான் நீ 3 இல்லை, நீ வந்த நேரம் இல்லை, நீயே ஒரு 3 தான் பேபி. செம்மையா இருக்கு ஹேண்ட் பேக் வீடியோல. என்னாச்சு? அந்த பொண்ணு நீ பார்த்து சிரிச்சிட்டு, நீ சூப்பரா இருக்குடி ஹேண்ட். அந்த பொண்ணு நீ பார்த்து சிரிச்சிட்டு போகுது. நான் வேற இப்படின்னு வேற காட்டினேன். போட்டுருங்க. இது கொஞ்சம் மட்டும் போட்டுருங்க. என்ன பொண்ணு? மிளகாத்தூளா? ஓகேவா? ஓகே, பே பண்ணிடு. ஜிபேவே பண்ணிடுறியா? பணக்காரி, கையில் காசு வச்சுக்க மாட்டா. பணம் நிறையா இருக்க பிச்சைக்காரின்னா இந்த ஜிபேயில் காசு வச்சுருக்கவங்க தான். இவர் அழகா நின்றுட்டு. நானும் பிறந்ததுலேருந்தே அழகாண்டா. பங்கம்மா, இவ தின்ற வாயும் பாருங்க, அந்த வாயில்லா ஜீவனையும் பாருங்க. அப்படி இருக்கு. மசாலோட அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பீச் முன்னாடி நிற்கிறது பயங்கர இதாக இருக்கு பாரு. அது வந்து இந்த
உப்பு காற்று வருது. போதுமா? இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த. குடித்ததே வெறும் கருது, இதுல கருத்து வர. ஸோ நாங்கள் இப்போ இருட்டா தெரியும், ஏன்னா இப்போ நாங்கள் பீச்சில் இருக்கோம். நல்லா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு வர பீச். சரி ஓகே ப்ரோ, பீச் இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு. என்னோட பல்லு மட்டும் அப்படியே 32 வெள்ளு அப்படியே உழைச்சுன்னு தெரியுதா, உழைச்சுன்னு. என்னது முட்டைகோஸ் 3 விதமா இருக்கு. இல்ல கலர் கலரா போட்டிருக்காங்க, ஆனா முட்டைகோஸ் அந்த கலர்ல இருக்கு. ஓகே இப்போ நாங்க இது கருப்பு கலர் இல்லையா? கருப்பு கலர் இல்லடா அது, ஆனா அந்த கலர்ல இருக்கான்னு எனக்கு இருக்குன்னு. 3 கலர்ல இருக்கு. நான் அதில் ஒரு கலர் தான் நான் பார்த்துருக்கேன். கலர் வந்து பக்கத்துலேயே இருக்கு. அது முட்டைகோஸ் இல்லடி மூதேவி, காலிஃப்ளவர். தெரியும் பைத்தியமே, அதுக்கு தான் முட்டைகோஸ்ல 3 கலர் இருக்கான். முட்டைகோஸா சொன்னேன்? முட்டைகோஸா சொன்னேன் வீடியோல பாரு. யாரு முட்டைகோசுன்னு? நீ தான் முட்டைகோசு. உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸோ வாழைக்காய் பஜ்ஜி 2, மிளகா பஜ்ஜி 2, வெங்காய பஜ்ஜி 2, உருளைக்கிழங்கு பஜ்ஜி 2, எல்லாத்துலேயும் ஒரு புடி இன்னைக்கு. ஆமாம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பீச் பக்கத்துலேயே ஒரு அக்கா கடை இருக்காங்க, தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு பஜ்ஜி சாப்பிட்றத விட அதில் சட்னி தொட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன், இங்கே சட்னி அந்த அக்கா சாப்பிட்டு அந்த பேப்பர் போடுவாங்க, சட்னி தொட்டு சாப்பிட்டு. நீ தொட்டு சாப்பிடு. நான் அது நினைக்கவே இல்லை. நீ தான் சொன்ன. அப்போ நீ தான் அந்த அக்கா போட்டிருக்கதை பார்த்துருக்க, அப்போ நீ தான் போய் சாப்பிடணும். நான் சாப்பிட மாட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் பண்ணது இதெல்லாம் இன்னும் வளரவே இல்லை. சரி நான் வளரல. நீ இன்னும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க. வாய் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிருக்க, தொடச்சு எங்க வீடியோலயே வேறு எல்லாம் இருக்கு. சௌந்தர்யா 2 வாழைக்காய் பஜ்ஜி. தம்பி போயிட்டு 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு சுட்ட பஜ்ஜி. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு நான் வாழைக்காய் பஜ்ஜி நல்லா இருக்கு. பஜ்ஜி சூப்பர். எண்ணெய் தான் பஜ்ஜியில் ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. சௌந்தர்யா தேங்காய் எண்ணெய் வேணும்னு கேட்டால் புளிஞ்சி தலையில் தடவி விட்டா சரியாக போயிடும். தம்பி பஜ்ஜெல்லாம் நீ சாப்பிட மாட்ட, காரமாக இருக்குது. இது சட்னியவே சாப்பிடுதுடி. நீங்க பஜ்ஜியை கொடுத்தா நான் ஏன்டா சட்னியை சாப்பிட போறேன்? அக்கா அக்கா அங்கே பாருங்க அக்கா. அக்கா அக்கா லைட்டரை துப்பாக்கி நினச்சி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா இந்த முகம் கோபத்துக்கு காரணம் முன்னாடி பஜ்ஜியில் போண்டா பிடிச்சிக்கிட்டு இருக்க கரும்புண்டா. போதும் கடைக்காரங்க பார்த்தாங்கன்னா அடி சேர்த்து வரைச்சிடுவாங்க. ஆக்சுவலாக ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம். உங்களுக்கு அந்த பீச் வியூ காட்டுறது தான் எங்களோட மெயின் மோட்டிவாக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பீச்சே தெரில அங்கே. ஆக்சுவலாக நேற்று ஒரு ஹோட்டலில் நார்மலாக டிஃபன் வாங்கியிருந்தோம், நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. ஸோ அதே கடையிலே இப்போ கொஞ்சம் லைட்டாக டிஃபன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஹபீப் ஃபுட் சென்டர் இங்கே தான் கூப்பிட்டு வந்தவர். இவர் இங்கே தான் டிஃபன் வாங்க வந்திருக்காரு. இவரு கூட ஆட்டோவில் வந்துட்டு நாங்கள் இவர் ஆட்டோவுக்கு பின்னாடியே வந்து டிஃபன் வாங்க வந்துருக்கோம். ஆய் சொல்லிவிடுங்க. ஏன் இப்படி உளுந்து சிரிக்கிறோம்? ஆனால் பயணம் ஆக்சுவலாக நாங்கள் ஏன் உளுந்து சிரிச்சிட்டு இருக்கோன்னா, அந்த அவர் ஆட்டோக்காரர் காட்டினல அந்த ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து இறங்கணும். வந்து இறங்கிட்டு சரி இந்த ஆட்டோ முன்னாடி போயிடுச்சுன்னு நாங்கள் டிஃபன் வாங்க வந்தால், டிஃபன் கடையில் அவர் அந்த டிஃபனை ஏங்க இதுக்கு நானே உங்களை இங்கே இறக்கி விட்டுருக்கேன், அங்கே இறங்கி ஏன் நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. சுத்தமாக முடியல. போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான். நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு ட்ரெயின். நாளைக்கு காலையில் ஒரு பெரிய vlog இருக்கு, அதெல்லாம் பார்ப்பீங்க. அவங்க எங்களோட ஒரு ட்ரீம் vlog மாதிரி இன்னும் வச்சுக்கலாம். பாடம் vlog, வாழ்க்கையோட பாடம் அதில் இருக்கும். குட்டி இல்லை எங்கள் லவ் ஸ்டோரியில் ஒரு பார்ட்டும் அதில் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.